வெல்கம் பேக் டு சாய் சிவம் ஸ்டிச்சிங். 1 வயசுலேருந்து 2 வயசு வரை உள்ள குழந்தைங்களுக்கு பட்டுப்பாவாடை சட்டை கட் பண்ணுறது ஸ்டிச் பண்ணுறதை இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கமெண்ட் செக்ஷனில் ஏற்கனவே நீங்கள் கேட்டிருந்தீங்க சின்ன குழந்தைங்களுக்கு பட்டுப்பாவாடை சட்டை ஸ்டிச் பண்ணி வீடியோ போட சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோவை நான் இப்போ உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இது 2 வயசு குழந்தைக்குன்னு சொல்லி தான் நான் மெட்டீரியல் வாங்கினேன். இதில் ரன்னிங்லேயே வருது, பாவாடையும் சட்டையும் ஒன்றா செட்டாகவே வருது. இதே மாதிரி நீங்கள் சொல்லி வாங்கிக்கோங்க. இப்போது இந்த மெட்டீரியலில் ஆஷ் கலரில் இருக்கிறது சட்டை, க்ரீன் கலர் பாவாடை. இதுக்கு பாவாடைக்கு 1 மீட்டர் லைனிங் எடுத்திருக்கேன், சட்டைக்கு 80 பாயிண்ட் லைனிங் எடுத்திருக்கேன். இதே அளவே நீங்கள் எடுத்துக்கோங்க, கரெக்டாக அளவு சரியாக இருக்கும். இதோட கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தாங்கன்னா வேணால் சட்டைக்கு 1 மீட்டரும் பாவாடைக்கு 1.25 மீட்டரும் எடுத்துக்கோங்க. நார்மல் பாடியாக இருந்தால் இதே அளவு போதும். ஃபஸ்ட்டு பாவாடையும் சட்டையும் ஒன்றா இருக்கு இல்லையா, அதை தனித்தனி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு சட்டை கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். லைனிங்கை நம்ம கடையில் வாங்கும் போதே 2ஆக தான் மடித்து கொடுப்பாங்க. அதை இப்போ 4ஆக மடித்து நான் எப்படி உயரத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு அளவுகளை மார்க் பண்ணுறேனோ அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே அளவுகளை நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா அளவுகள் கரெக்டாக வரும். லைனிங் பீஸை தனியாக எடுத்துகிட்டு ஏற்கனவே 2ஆக மடிச்சிருக்கு, அதை தான் இப்போ நான் 4ஆக மடித்து போடுறேன். இதை அப்படியே வச்சு ஹைட்டை மார்க் பண்ணி எடுத்துகிட்டு தனித்தனி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். சட்டையோட ஹைட் 15.5 வைக்கிறேன். ஏன்னா அரை இன்ச் ஷோல்டர் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஷோல்டர் பிடிச்சா 15 இன்ச்சுக்கு கரெக்டாக வரும். ஃப்ரண்ட் சைடு தனியாக பேக் சைடு தனியாக வச்சு தான் நான் அளவுகளை மார்க் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் அளவுகள் மார்க் பண்ணுறது உங்களால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். பேக் சைடில் கொக்கி வைக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு மடித்து போட்டுக்கோங்க. இப்போ நான் மடிச்சிருக்கதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறதையும் இப்போ கவனிச்சுக்கோங்க, வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்னோட மெஷர்மெண்ட் உங்களால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். உடம்பு சுற்றளவு 8 இன்ச்சு எடுத்து பேலன்ஸ் இருக்க பீஸை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கழுத்து அளவு 2 இன்ச்சு, ஷோல்டர் அளவு 3 இன்ச்சு. ஆம்கோல் இறக்கம் 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. உடம்பு சுற்றளவு 8 இன்ச்சு வச்சுருந்தேன் இல்லையா, பக்கத்தில் 2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா உடம்புல பிடிச்சு தைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் சைடில் நெக்கோட இறக்கம் 3.5 இன்ச்சு, பேக் சைடில் நெக்கோட இறக்கம் 2.5 இன்ச். எக்ஸ்ட்ரா ஸ்டிச் போடுறதுக்காக நீங்கள் எந்த அளவு தேவைப்படுதோ அந்த அளவு நீங்கள் துணி விட்டுக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், வேணா பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனா நீங்கள் எக்ஸ்ட்ராவே துணி விட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வரைகிற நெக் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதே நெக் டிசைனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு வேறு நெக் டிசைன் வேணாலும் அதை நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா அளவுகள் கரெக்டாக இருக்கும். உடம்போட சுற்றளவு எந்த இடத்துல மார்க் பண்ணினோ அதை சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது கழுத்துக்கு கட் பண்ணதுலேருந்து 1 இன்ச்சுக்கு கீழே மார்க் பண்ணி இப்போ நான் வளைவாக வரைகிற மாதிரி வரைஞ்சி கட் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னா பட்டுப்பாவாடைக்கு பாவாடையோட மெட்டீரியல் எடுத்து நெக்குக்கு டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணலாங்கிறதுக்காக இந்த மாடல் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் சைடு பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. பேக் சைடில் 2 ஜாயின் பண்ணியிருக்கும் இல்லையா, அதை தனித்தனி பீஸாக கட் பண்ணி இப்போ நான் போடுறேன் பாருங்கள். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கொக்கிக்காக ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ண லைனிங் பீஸை வச்சே மெயின் மெட்டீரியலில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் மெட்டீரியலோட மடிப்பு பகுதியும் லைனிங்கில் வர மடிப்பு பகுதியும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க. மாற்றி வச்சிட்டிங்கன்னா நடுப்புற ஓப்பன் வர மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் லைனிங்லேயே மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெயின் மெட்டீரியலில் கட் பண்ணி எடுத்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ரெண்டுமே தனித்தனியாகவே நான் இப்போ கட் பண்ணி எடுக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்லேருந்து கட் பண்ணேன் இல்லையா, அதே அளவுக்கு கேன்வாஸ் மெட்டீரியலில் இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாகவே 1 இன்ச் அளவுக்கு நான் இப்போ எப்படி மார்க் பண்ணுறேனோ அதே மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா இந்த டிசைனை நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு எந்த டிசைன் விருப்பப்படுறீங்களோ அந்த டிசைனை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு இன்ச் அளவுக்கு ஃபுல்லாகவே நம்ம டாட் வச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அதை ஃபுல்லாக இப்போ நான் ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் ஒரு சைடு மட்டும்தான் கட் பண்ணுறேன், அதையே மடித்து ஆப்போசிட் சைடு வச்சு கட் பண்ணுறேன். இது மாதிரி கட் பண்ணுறதுனால 2 சைடுமே ஒரே ஈவனாக வரும். இப்போது நெக் லைனுக்கு ஏற்ற மாதிரி கேன்வாஸ் கட் பண்ணியாச்சு. கீழே கட் பண்ண இல்லையா 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி அதுக்கும் கேன்வாஸ் கட் பண்ணி அந்த பட்டுப்பாவாடை சட்டையில் இருக்க பார்டை தனி பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
டைமண்ட் ஷேப்புக்கு கட் பண்ண கேன்வாஸை பாவாடை மெட்டீரியலில் வச்சு இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கழுத்தை ஒட்டி வரதை வந்து அதே அளவில் கட் பண்ணணும். வெளி சைடு இருக்கிறத வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரா விட்டதை வந்து உள்பக்கமாக மடித்து ஸ்டிச் பண்ணணும். அதனால கழுத்தை ஒட்டி நம்ம மார்க் பண்ணதை வந்து ஒட்டியே கட் பண்ணிக்கணும். கீழே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கணும். இந்த வி ஷேப்பு வந்து அதே அளவுக்கே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு வந்து பைப்பிங் வச்சு தான் நான் அட்டாச் பண்ண போகிறேன். அதனால இது எக்ஸ்ட்ரா விட வேண்டியதில்லை. அந்த க்ரீன் பீஸ் மட்டும் வெளிப்பக்கிட்டு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. கழுத்து உள்பக்கம் வந்து அதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது சட்டைக்கான மெட்டீரியல் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக் சைடு தான் ஸ்டிச் பண்ணுறேன். நார்மலாக ப்ளவுஸுக்கு நம்ம லைனிங் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே போல் தான் கழுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே மடித்து தைக்காமல் இதே மாதிரி தான் நான் ஜாயின் பண்ணி வெளிப்பக்கமாக திருப்பி எடுத்து படிமான தையல் போட போகிறேன். இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் பட்டுப்பாவாடை சட்டை ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். பிகினர்ஸ் கூட எந்த கன்ஃபியூஸும் இல்லாமல் உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பட்டுப்பாவாடை சட்டை ஸ்டிச் பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ரெண்டு இன்ச் அகலத்தில் சட்டை எந்த அளவுக்கு லென்த் வச்சுருக்கோமோ அதே அளவுக்கு லைனிங் பீஸை கட் பண்ணி எடுத்திருக்கேன். நார்மலாக கொக்கி பட்டியும் ஐகொக்கி பட்டியும் எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதே போல் ரெண்டு சைடுமே நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு சைடு வந்து லைனிங் எப்படி வச்சு ஜாயின் பண்ணணும் அதே போல் தான் ஆப்போசிட் சைடும் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த கொக்கி பட்டியும் அதே போல் நீங்கள் நார்மலாக ப்ளவுஸ்க்கு எப்படி நம்ம கொக்கி பட்டி ஐகொக்கி பட்டி வைப்போமோ அதே போல் இந்த பட்டுப்பாவாடை சட்டைக்கும் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. பேக் சைடு பீஸு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஃப்ரண்ட் சைடு பீஸை இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நான் டிசைனில் கேன்வாஸ் வச்சுருக்கிறதுனால நெக்கு வந்து வெறுமனே தான் லைனிங் எப்படி வச்சு ஜாயின் பண்ணி திருப்புவோமோ அதே போல் திருப்பியிருக்கேன். ஏன்னா நம்ம கேன்வாஸில் டிசைன் வைக்கிறதுனால இங்கே நெக்குக்கு நீங்கள் கேன்வாஸ் வைக்க வேண்டியதில்லை. ஜாயின் பண்ணிவிட்டு கிராஸ் கட் போட்டுட்டு அடிப்பக்கமும் ஜாயின் பண்ணிவிட்டு உள்பக்கம் லைனிங் எப்படி நம்ம திருப்பி படிமான தையல் போட்டு ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுவோமோ அதே போல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நெக் லைனில் எட்ஜில் இப்போ நான் ஸ்டிச் போடுற மாதிரி ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த டிசைன் வந்து ஃபினிஷிங் நல்லா தெரியும். உங்களுக்கு வெறுமனே இந்த மெட்டீரியல் ஸ்டிச் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் கேன்வாஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தப்பு இல்லை. ஏன்னா கேன்வாஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். ஏற்கனவே நம்ம டிசைன் வந்து கேன்வாஸ் வச்சு வைக்கிறதுனால அடிஷ்னலாக மறுபடியும் நீங்கள் சட்டைக்கு கேன்வாஸ் வச்சு ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்க மாதிரி இருக்கும் சட்டை. அதனால தான் நான் வந்து நார்மலாகவே லைனிங் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கேன்வாஸில் கட் பண்ணோம் இல்லையா பட்டு பாவடையோட மெட்டீரியலில், அதுக்கு வந்து சட்டையோட மெட்டீரியலில் கிராஸ் பீஸ் கட் பண்ணி அதை பைப்பிங் மாதிரி வைக்கிறேன். இந்த கிராஸ் பீஸ் வந்து நீங்கள் ஒரு சைடு மடித்து தைக்க வேணாம். ஏன்னா சும்மாவே வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு இந்த கிராஸ் பீஸ் வந்து உள் பக்கம் தான் போக போகுது. இதை வந்து அப்படியே சட்டையில் வச்சு ஜாயின் பண்ணுறதுனால ஒன் சைடு நீங்கள் மடித்து தைக்க வேண்டியதில்லை. நான் இந்த பைப்பிங் வந்து கொஞ்சம் திக்காக தான் வைக்கிறேன். உங்களுக்கு தின்னாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்ததை சட்டையில் வச்சு அப்படியே அட்டாச் பண்ண வேண்டியதான். இப்போ பார்டு பீஸ் கட் பண்ணி எடுத்தேன் இல்லையா வி ஷேப்பில், அதுக்கு வந்து சாவடையோட மெட்டீரியலில் கிராஸ் பீஸ் கட் பண்ணி ரெட்டையை வச்சு நான் ஜாயின் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து மெலிசா தான் நான் பைப்பிங் வைக்கிறேன். அதனால் ரெட்டையை வச்சு ஜாயின் பண்ணி இதை நான் திருப்பி சின்னதாக பைப்பிங் வச்சுக்கிறேன்.
இது வந்து தனியாக தெரியும். அது சட்டையோட உள்பக்கம் வைக்கிறதுனால மடித்து ஸ்டிச் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒருவேளை உங்களுக்கு டபுளாக மடித்து உங்களுக்கு பைப்பிங் வைக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு சைடை மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக ப்ளவுஸுக்கு எப்படி பைப்பிங் வைப்பீங்களோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து 2ஆக வச்சு நான் அதை ஜாயின் பண்ணியிருக்கேன். இது வந்து வெளிப்பக்கம் தெரியும் இந்த பைப்பிங், அதனால் ஃபினிஷிங்கோட தைங்க. மேலே நம்ம க்ரீன் பீஸில் வச்சு ஜாயின் பண்ணது ஃபினிஷிங் வந்து உள்பக்கம் தெரியுறதுனால அதை மடித்து ஸ்டிச் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் இப்போ பார்டுக்கு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணது வந்து பிசுறு துணி தெரியாத அளவுக்கு ரெட்டையாக வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சைடு மடிச்சு ஸ்டிச் பண்ணிட்டு பைப்பிங் வச்சுக்கோங்க. ஜாயின் பண்ண பார்டை வந்து சட்டையில் வச்சு ஜாயின் பண்ணியாச்சு. க்ரீன் பீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து சைடில் நம்ம விட்ட எக்ஸ்ட்ரா பீஸை உள்பக்கமாக மடிச்சிருங்க. மடிச்சுட்டு சட்டையோட சேர்த்து வச்சு அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம லேஸை வச்சு அட்டாச் பண்ணோம்னா அந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இந்த பீஸை வச்சு சட்டையில் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லேஸ் வச்சா தான் உங்களால் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சுருக்கம் இல்லாமல் உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். நான் ஸ்டிச் பண்ணுற பட்டுப்பாவாடை சட்டைக்கு ஸ்லீவ் இல்லாமல் தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்லீவ் இல்லாமல் போட்டால் தான் அழகாக இருக்கும். ஸ்லீவும் இதில் நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். தேவைப்படும் போது நம்ம அதை வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். அதனால் ஸ்லீவும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பாவடையோட மெட்டீரியல்லேருந்து தான் நான் அதை எடுத்திருக்கேன். பாவடையோட ஹைட்டு வேணுங்கிறத வச்சுட்டு பேலன்ஸு ஒரு 5 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் நான் பாவடை மெட்டீரியல் வந்து கட் பண்ணியிருக்கேன். அந்த பாவடை மெட்டீரியல்லேருந்து தான் இப்போ எல்லா டிசைனுமே நான் வச்சுட்ருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் சைடு பீஸு பேக் சைடு பீஸு ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்க பீஸில் வந்து முதுகு பக்கம் வர்ற மாதிரி வச்சு இப்போ நான் படிமான தையல் போகிற மாதிரி போட்டுக்கோங்க. ரெடிமேடில் எல்லாத்துலேயுமே இது மாதிரி படிமான தையல் போட்டிருப்பாங்க. அப்போ தான் அந்த உள்பக்கம் இருக்க துணி வந்து குழந்தைங்களுக்கு உறுத்தாமல் இருக்கும். கைக்கு வந்து நான் அந்த க்ரீன் கலரில் பைப்பிங் வைக்கிறேன். ஏன்னா ஸ்லீவ்லெஸ் தான் நான் இப்போ ஸ்டிச் பண்ணி போட போகிறேன். ஸ்லீவும் வேணால் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நீங்கள் பைப்பிங் வந்து பட்டுப்பாவோட என்ன கலரோ அதே பட்டுப்பாவோட மெட்டீரியலில் நீங்கள் ஸ்லீவுக்கு பைப்பிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த ஸ்லீவுக்கு பைப்பிங் வைக்கிறது வந்து கொஞ்சம் திக்காகவே வைங்க, தின்னாக வைக்காதீங்க. ஏன்னா ரொம்ப மெலிசாக இருந்துச்சுன்னா அந்த பிறண்டுக்கும். கொஞ்சம் திக்காகவே பைப்பிங் வச்சாதான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த பைப்பிங் வந்து பெறலாமல் இருக்கும். சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களால் அழகாக கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ண முடியும். இப்போது சைடில் உடம்பு சுற்றளவை மார்க் பண்ணி ஸ்டிச் போட்டிருக்கேன். கீழே இருந்து 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி அதுக்கு மேல் வரைக்கும் தான் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த 2 இன்ச்சில் வந்து நம்ம ஓப்பன் ஸ்டிச் பண்ணணும். 2 சைடுமே 2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு தான் அதை ஜாயின் பண்ணணும். இப்போ நான் எப்படி ஓப்பன் ஸ்டிச் பண்ணுறேனோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். ஓப்பன் வந்து சுருக்கம் இல்லாமல் ஸ்டிச் ஆகும். 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல அப்படியே நீங்கள் அந்த தையல் வந்து எடுத்துடணும். சைடு வரைக்கும் ஸ்டிச் விட்டிங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக ஓப்பன் வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. இப்போ எப்படி நான் 2 இன்ச்சில் கரெக்டாக வந்து ஸ்டாப் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஸ்டிச் போகிறதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா டக்குன்னு உங்களால் பட்டுப்பாவாடை செட்டை ஸ்டிச் பண்ண முடியும். இதில் பேக் சைடில் மட்டும் நான் டாட் ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா சின்ன குழந்தைங்கிறதுனால ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் டாட் ஸ்டிச் பண்ண வேண்டியதில்லை. அப்படி உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட் சைட்லையும் டாட் வச்சுக்கலாம். ஆனால் ஃப்ரண்ட் சைடில் டாட் வைக்காமல் பேக் சைடு மட்டும் வச்சாலே போதும். ஒரு சைடு மட்டும் நான் டாட் வரைஞ்சிட்டு அதே பிரிண்ட் ஆப்போசிட் சைடு வர மாதிரி கட்டிட்டு அந்த பிரிண்ட்டில் தான் நான் ஸ்டிச் போடுறேன். ஏன்னா டாட் வந்து ஈவனாக 2 சைடும் ஒரே மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு ஃபினிஷிங்கில் நீட்டாக இருக்கும். ஒரே மாதிரி டாட் இருந்தால் தான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். பேக் சைடில் டாட் பிடிச்சாச்சு. பட்டுப்பாவடைக்கு சட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பாவாடை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதான் பாவாடை மெட்டீரியல். இதை வந்து ஃபுல்லாக நான் 4ஆக மடிச்சிருந்தேன். அதையும் மறுபடியும் மடித்து எந்த அளவுக்கு ஹைட்டு தேவையோ அதை வச்சு மார்க் பண்ணிவிட்டு பேலன்ஸை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் இந்த பாவாடைக்கு வந்து 22 இன்ச் ஹைட் வச்சுருக்கேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்ம டக்கு பிடிச்சிக்கலாம், வேணுங்கிறப்ப நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு தான் வச்சுருக்கேன். பேலன்ஸ் ஒரு 5 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதை நான் கட் பண்ணி தனி பீஸாக எடுத்துட்டேன். இதில் தான் நான் ஸ்லீவு நெக் டிசைன் எல்லாமே கட் பண்ணி எடுத்தேன். இந்த பார்டை வந்து ஸ்லீவுக்கும் அந்த பாவாடை மெட்டீரியலை வந்து பஃப் ஸ்லீவும் வச்சு நான் ஸ்டிச் பண்ணி வைக்கிறேன். எப்போ தேவைப்படுமோ அப்போ அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சட்டைக்கு வந்து லைனிங் எடுத்திருந்தேன் இல்லையா 80 பாயிண்ட், அதில் பேலன்ஸ் இருக்குது பாருங்கள். அதில் வந்து இப்போ நான் 2ஆக கட் பண்ணி தனித்தனி பீஸ் எடுத்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் ஹைட் வந்து 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அதை தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். கீழே இருக்க பேலன்ஸ் பீஸை கைக்கு வந்து லைனிங்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதே அளவு தான் பட்டுப்பாவாடை சட்டைக்கு என்ன அளவு நம்ம ஷோல்டரு நெக்கு இதெல்லாம் மார்க் பண்ணமோ, ஆம்கோல் இறக்கம்லாம் மார்க் பண்ணமோ அதே அளவே இந்த இதுக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து உள்ள பெட்டிகோட் மாதிரி வச்சு அட்டாச் பண்ணுறதுக்கு. சின்ன குழந்தைகளுக்கு அந்த பெட்டிகோட் மாதிரி வச்சு அட்டாச் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
லைனிங் பாவடைக்கு வந்து 1 மீட்டர் எடுத்தேன் இல்லையா, அதை தனித்தனி பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அதாவது அகலத்தில் 2ஆக கட் பண்ணிட்டேன். ரெண்டையுமே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லென்த் வந்து அதிகமாக கிடைக்கும். இப்போ பெட்டிக்கோட்டில் பேக் சைடில் இப்போ நான் எப்படி ஓப்பன் வைக்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் ஓப்பன் வச்சு கொக்கி வைக்கிறதுக்கு பட்டி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த உள்பக்கம் இருக்கிறதுக்கும் சின்னதாக கொக்கி வச்சு அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா தலையை உள்ளே நுழைச்சி போடும்போது உங்களுக்கு கொக்கி இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி உள்ளே வைக்கிற சிம்மிஸ்க்கும் ஒரு கொக்கி வர மாதிரி வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. பேக் சைடு கொக்கி வைக்கிறதுக்கு ஜாயின் பண்ணோன்னே நீங்கள் ஃப்ரண்ட் சைடு பீஸை வச்சு ஷோல்டராக ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ரெண்டுமே ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஜாயின் பண்ண கிராஸ் பீஸ் வந்து நல்லா ஃபுல்லாக உள்பக்கம் வர மாதிரி வச்சு மேலே ஸ்டிச் போட்டுக்கோங்க. கழுத்துக்கு மட்டும்தான் நான் கிராஸ் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணுறேன். 2 சைடு ஸ்லீவுக்குமே நம்ம கட் பண்ண மெட்டீரியல்லே உள்பக்கமாக டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியதான். ஆம்கோலில் வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணி அதை ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதுக்கு தனியாக கிராஸ் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணணும்னு வேண்டியதில்லை. ஏன்னா கைக்கு வந்து உறுத்துற மாதிரி இருக்கும். நீங்கள் துணி வச்சு அட்டாச் பண்ணால் எந்த அளவுக்கு உங்களால் தின்னாக ஸ்டிச் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு தின்னாகவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்லீவுக்கு மட்டும் ஃப்ரண்ட் சைடில் வந்து 2 டாட் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் எந்த அளவு சுற்றளவு வருதோ அதே அளவுக்கு நீங்கள் பாவடையை ரெடி பண்ணிக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் பாவடையில் சுருக்கம் வச்சிடணும். அதுக்காக நீங்கள் செக் பண்ணிவிட்டு எத்தனை இன்ச் வருதுங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த பாவடைக்கு சுருக்கம் வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைனிங்கை அகலத்தில் 2ஆக கட் பண்ணிவிட்டு அதை நான் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு லென்த்தாக பீஸ் கிடைக்கும். அந்த லென்த்தான பீஸும் பட்டுப்பாவடை சட்டையில் கொடுக்குற பாவடை மெட்டீரியலோட அந்த லென்த்து பீஸும் ஒரே ஈவனாக தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே லைனிங்கையும் மெயின் மெட்டீரியல் பாவடையோட மெயின் மெட்டீரியலையும் ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுருக்க வைங்க. இந்த க்ரீன் கலர்லேயே நீங்கள் பாவடைக்கு பெட்டிக்கோட் மாதிரி வைக்கலாம். ஆனால் நான் பாவடைக்கு வந்து லென்த் இருக்காது அப்படிங்கிறதுனால நான் க்ரீன் கலரில் வைக்காமல் சட்டையில் இருக்க பேலன்ஸ் மெட்டீரியலில் தான் அந்த பெட்டிக்கோட்டோட ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதே போல் அந்த சிம்மிஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது சட்டையோட கலருக்கே நீங்கள் அந்த லைனிங் கொடுக்கறதுனால வெளிப்பக்கம் தெரிஞ்சாலுமே அது அசிங்கமாக தெரியாது. க்ரீன் கலராக இருந்தால் அந்த நெக் லைனில் வந்து அந்த க்ரீன் சிம்மிஸ் வந்து வெளியில் தெரியும். இப்போது நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்த அளவுக்கே நம்ம சுருக்கம் வச்சு எடுத்தாச்சு. சுருக்கம் வச்சோடனே நீங்கள் ஒரு தடவை அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு தடவை அயன் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு மட்டும் ஜாயின் பண்ணி வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க ஒரு சைட்லேருந்து இப்போ நான் எப்படி வச்சு அட்டாச் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா துணி உள்ளே இருக்கும் இல்லையா, அதில் வந்து படிமான தையல் வர மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே 2 சைடுமே நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு சைடு மட்டும் தான் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு சைட்லேருந்து இந்த சுருக்கம் வச்சதை நம்ம அப்படியே அட்டாச் பண்ண வேண்டியதான். இந்த பார்டை ஒட்டி தான் டக்கு பிடிப்பாங்க. அது மாதிரி பிடிக்கல. ஏன்னா இந்த பார்டை ஒட்டி பூ டிசைன் வர்றதுனால அந்த டக்கு வந்து பார்டில் பிடிச்சோன்னா அந்த டிசைன் வந்து உள்பக்கம் போயிடும். அதனால அந்த பூவுக்கு மேலே தான் நான் பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு பாவடையில் எந்த டிசைன் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த டக்கு வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தா தெரியும் இந்த பூ டிசைன் ரெண்டுமே ஒரே மாதிரி ஒரே அளவில் இருக்க மாதிரி நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த டக்கு பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு பாவடையில் எப்படி டிசைன் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த பாவடைக்கு டக்கு எப்படி ஈவனாக பிடிக்கணுமோ அது மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மேலேருந்து கீழே பாவடை ஃபுல்லாகவே நீங்கள் லைனிங்கு அந்த பாவடை மெட்டீரியல் எல்லாம் சேர்த்து ஒன்றா வச்சு நீங்கள் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். எக்ஸ்ட்ரா துணி சைடில் விட்டு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஆல்ட்ரு பண்ணுறதுன்னா அப்புறம் பெட்டிக்கோட்லேயும் சரி பாவடையிலையும் சரி நிறையா எக்ஸ்ட்ரா துணி விட்டு தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஸ்லீவுக்கு பட்டுப்பாவடையிலேருந்து கட் பண்ணேன் இல்லையா, அந்த உயரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு பேலன்ஸை கட் பண்ணி எடுத்தேன் இல்லையா, அதுக்கு ஃபுல்லாகவே நான் சுருக்கம் வச்சுருக்கேன். லைனிங் பீஸில் கையோட சுற்றளவை மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த சுருக்கத்தில் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்லீவோட கட்டிங் ஸ்டிச்சிங் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன அளவில் நான் கட் பண்ணேன், எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் அதை நான் அப்லோட் பண்ண முடியல, ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால ஷார்ட்டாகவே ஸ்லீவை சொல்லியிருக்கேன். டீட்டெயில் வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இதில் ஸ்லீவ் அட்டாச் பண்ணலை, ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ஸ்டிச் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னோட வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.